இப்போ நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ரீசார்ஜ்ல சேவ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா வந்து எல்லா டெலிகாம் ஆபரேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ரீசார்ஜ் பிளான் பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அது ஜியோவா இருக்கட்டும், வோடஃபோன் ஐடியாவா இருக்கட்டும், ஏர்டெல்லா இருக்கட்டும், எல்லா டெலிகாம் ஆபரேட்டர்ஸும் வந்து பிரைஸை வந்து 15% இருந்து 20% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சோ இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம், எதனால வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது, இத பத்தி டீட்டெயிலா வந்து இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மொபைல் ரீசார்ஜ் வந்து சேவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதுதான் வந்து நடக்க போது, அவேரா இருன்னு. சோ என்னன்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களோட பிளான்ஸோட பிரைஸை வந்து மாற்றி அமைச்சு அதுல வந்து ரெவன்யூ வந்து அதிகமா கம்பெனி வந்து ஜெனரேட் பண்ற மாதிரி பிளான்ஸோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த 15% இருந்து 20% வரைக்கும் வந்து ரீசார்ஜ் பிளான்ஸோட பிரைஸை வந்து அதிகமாக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே வந்து பிரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாம். சோ அப்படி வந்து பிளான்ஸோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மினிமமா ஒருத்தவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 299 ரூபாய் 5G அன்லிமிட்டட் எல்லாம் இல்லாம நார்மலா 4G பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்றாங்கன்னா அவங்களோட பிளான்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 299 ரூபாய். அதுவே இப்ப வந்து அவங்க பிளான்ஸோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா. சோ அப்படி வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த 299 பிளான் பாத்தீங்கன்னா வந்து 360 ரூபாய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து, அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர், அந்த ஏஆர்பியூலயே வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இப்ப அவங்க வச்சிருக்கிற கரண்ட் பிளான் படி பார்த்தோம்னா வந்து 200 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு யூசர் கிட்ட இருந்து. நீங்க எப்படி வந்து இதுல இருந்து தப்பிக்கலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க மாசம் ரீசார்ஜ் பண்றீங்க இல்லையா, இப்படி பண்ணீங்கன்னா இந்த பிளான்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படி இல்லாம நீங்க மாசம் ரீசார்ஜ் பண்றத ஒரு வருஷத்துக்கு சேர்த்து கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுவே ஒரு வருஷத்துக்கு மொத்தமா ஒரே தடவையில ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட பிரைஸ் வந்து குறையும். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா. சோ சப்போஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டா கூட நீங்க இப்பவே வந்து ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜியோல பாத்தீங்கன்னா வந்து அந்த கியூ மாதிரி இருக்கும். நீங்க இப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட கரண்ட் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணது வந்து ஆக்டிவேட் ஆகும். சோ அப்படி நீங்க ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சோ எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து மிச்சம் பண்ணலாம். சோ ஒரு வருஷத்துக்கான பிளான் ஜியோல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 3599 ரூபாய். சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஜியோல இருக்கு. மத்த நெட்வொர்க்லயும் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணி வந்து நீங்க உங்களோட காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. பட் உங்களுக்கு வந்து ஓவராலா வந்து உங்களோட காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் பிளான். இதை தவிர வேற ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து பிஎஸ்என்எல் பக்கம் போர்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்க ஏரியால வந்து டவர் நல்லா கிடைச்சா மட்டும்தான் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மத்தபடி நான் வேற யாருக்கும் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிஎஸ்என்எல்ல வந்து டவர்ஸ் ஒழுங்கா இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டுமே வந்து நிறைய இருக்கு. பட் ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எலோட 4G பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்பீடாவே இருக்கு. சோ அதை வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய எம்என்சிஸோட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து பில்ட் பண்ணதான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ பிஎஸ்என்எல் உங்க ஏரியால நல்லா கிடைக்கும்னா அதுக்கு வந்து நீங்க செகண்டரி சிம்மா வச்சு யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். சப்போஸ் ஜியோல வந்து நீங்க ஒரு 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணலாம் கூட உங்களோட செகண்டரி சிம் வந்து ஆக்டிவா இருக்கும். மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓவராலா இந்த மாதிரி எல்லாம் ஏன் வந்து கம்பெனி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி வந்து ஒவ்வொரு இடத்துல டவர் வைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்க வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் எல்லாம் வந்து நடத்துறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க ரெவன்யூ கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வந்து வாங்குறாங்க இல்லையா, பேண்ட்வித் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தேவைப்படும்ன்ற மாதிரி அடிக்கடி பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கோடி கணக்கா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5G 6G சோ இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர முடியும். அதுக்குமே கம்பெனி பாத்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா வந்து பிரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. என்னதான் வந்து பிரைஸ் அதிகமானாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய சேலரி பாத்தீங்கன்னா வந்து அப்படியேதான் இருக்கு. சோ நம்மளால எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியுதுன்னு பார்த்து
நம்ம சேவ் பண்ணிக்கிட்டாதான் பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து டிஜிட்டல் இந்தியா. இன்டர்நெட் இல்லாம வந்து நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம பஸ்ல போனா கூட வந்து சில்லறை கிடையாது, ஜிபே பண்ணு, போன்பே பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தருணத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம எதுலெல்லாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும்னு பார்த்து சேவ் பண்றது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். சோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இப்படிலாம் வந்து பண்ணி உன்னால முடிஞ்சா வந்து நீ சேவ் பண்ணிக்கோன்னு வந்து அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நம்மளோட சேனல்ல கன்சிஸ்டன்ஸா வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு வரதுக்கான நான் ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிரீன்ல காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.